அழுத அருமந்த பிள்ளைக்கு அமுதமளித்தவள் கும்பநாயகி. நோற்றார் மனதில் நினைத்ததை எல்லாம் நொடியில் அளிப்பவள் கும்பநாயகி. மாற்றார் மனதில் மயக்கத்தை அறுத்து நல்ல மாற்றம் செய்பவள் கும்பநாயகி. ஒரு தடவை கும்பநாயகி அம்பாளுடைய கோயிலுக்கு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கலையாத கல்வி, புரியாத வயது, கவடுவாராத நட்பு, கன்றாத வளவை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சரியாத வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் காரநகர் மணற்காடு கும்பநாயகி அம்மன் கோயிலுக்கு தான் வந்தேன். இன்றைய தினம் வந்து கொடியேற்றத்துடன் 15 திருவிழா வந்து இங்கே நடைபெறும். கொடியேற்ற திருவிழா தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்ய இருக்கின்றேன். கொடியேற்ற திருவிழா வந்து எப்படி நடைபெறுகிறது, என்னமான்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். சாந்தன் வியூ யூடியூப் சொல்லிக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வாரின்னு சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவை தாங்குறவங்களே இன்றைய நடக்கிற கொடியேற்ற திருவிழா வந்து முழுமையாக பார்ப்போம். இன்றைய தினம் வந்து கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது வந்து பாருங்கள். இந்த கொடியேற்ற திருவிழா பார்ப்போம். யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். காரைநகரிலே இருந்து கும்பநாயகி ஆலயத்திலே இருந்து இன்று நடைபெற்ற துவையா ஆரோகணம் என்று சொல்லுகின்ற கொடியேற்ற பெருவிழா மாசி மாதம் 20வது நாள் 4/3/2026 புதன்கிழமை ஏராளமான அடியவர்கள் சகிதமாக இந்த கொடியேற்ற பெருவிழா அற்புதமாக நடைபெற்றது.
எங்களுடைய இந்த அம்பிகையினுடைய ஆலயத்திலே இந்த கொடியேற்றம் என்பது மிக முக்கியம் வாய்ந்த ஒன்று. பதி பசு பாசம் என்ற சைவ சித்தாந்த உண்மைகளை புலப்படுத்துகின்ற வகையிலே தான் கொடியேற்றம். வெறுமனையே நாங்கள் பார்க்கக்கூடாது. ஆலய மகோற்சவங்களிலே சிவாகமங்களிலே தரிசனம் செய்கின்ற பெயற்றை ஏராளமானவர்கள் பார்த்தார்கள். இந்த கொடித்தம்பமானது பதியாக காட்சி அளிக்கிறது. பதி என்று சொன்னால் இறைவன். அங்கே கொடித்தம்பத்திலே சுற்றப்பட்ட சீலை பசு பாசம். ஆகவே இந்த கொடியேற்றம் பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களை சைவ சித்தாந்த உண்மைகளை புலப்படுத்துகின்ற வகையிலே 2026ஆம் ஆண்டு காரைநகரிலே ஈழத்து சிதம்பரத்தை தன்னகத்தை கொண்ட இந்த தேசத்திலே இந்த கொடியேற்ற விழா நடைபெற்றது. உலகம் முழுவதும் இந்த யூடியூப் தளங்களிலே இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். வணக்கம் நேயர்களே, 15 நாட்களும் இந்த உற்சவம் அழகாக நடைபெறுகிறது. இன்று காலையிலே 10 மணி அளவிலே இந்த கொடியேற்ற பெருவிழா மிக அற்புதமாக நடைபெற்றது. இந்த ஊரிலே காரைநகரில் இருக்கிற சிறப்பு என்னவென்றால், இந்த சைவமும் தமிழும் தலை தோங்க வாழுகின்ற ஒரு புனித மண். ஆரம்ப காலத்திலே இந்த மண்ணுடைய பெருமைகள் ஏராளம். இந்த இங்கு வாழ்பவர்கள் கூடுதலாக கல்வியாளர்கள், கலைஞர்கள், அறிஞர்கள், வர்த்தக பெருமக்கள். வயலும் வயல் சார்ந்த நிலம் என்று சொல்லுகின்ற மருத நிலப்பரப்பை பார்க்கிறோம். கடலும் கடல் சார்ந்த நிலம் என்று சொல்லுகின்ற இந்த அழகான நெய்தல் நிலத்தை பார்க்கிறோம் காரைநகரிலே. ஆகவே மலையும் மலை சார்ந்த நிலமும் இருக்கிறது, குறிஞ்சி போல. ஆகவே அந்த அற்புதமான இந்த வழிபாடுகள் மிகச்சிறப்பாக எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறை காணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த மணற்காட்டில் எழிற்கோவில் கொண்ட தாயவளை இன்றைக்கு அவளுடைய தாள்களை பணிந்தவர்கள் ஏராளமானவர்கள். உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அவளுடைய கொடியேற்ற பெருவிழாவை எழுந்து நின்று வணங்குகிறது. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே, இந்த மண்ணினுடைய மைந்தன் என்றபடியினாலே காரை மதுரகவியாகிய யான் இன்றும் காலையிலே இருந்து இந்த ஒளித்தடங்களிலே எங்களுடைய குரல் பதிவுகளை பதிவு செய்து கொண்டு நேரலைகளிலே நாங்கள் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்குகிறோம். இந்த ஆலயத்திலே இன்றைக்கு துவையா ஆரோகணம் என்று சொல்லுகின்ற கொடியேற்ற பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இனிவரும் காலங்களிலே வேட்டை திருவிழா, மிருக யாத்திரை என்று சொல்லுகின்ற வழிபாடு காரைநகரிலே நடைபெறுகிறது. காரைநகர் வீதிகளிலே அவள் எழுந்தருளி வலம் பெறுகிற ஒரு மிருக யாத்திரை வேட்டை திருவிழா 12ஆம் திருவிழா. அதே போல 13ஆம் திருவிழா சப்பர திருவிழாவாக அமைகிறது. 14ஆம் திருவிழா தேர் திருவிழா. இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளிலே, மேற்குலக நாடுகளிலிருந்து ஏராளமானவர்கள் கும்பநாயகியினுடைய கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சப்ததள ராஜகோபுரத்தோடு கூடிய இந்த திருக்கோவிலிலே ஆண்டுதோறும் இந்த மகோற்சவம்
15 தினங்களும் மிக மகோனதமாக மகத்துவமாக நடைபெறுவது யாவரும் அறிந்தது. சகல பாவங்களும் போகும், எல்லா கஷ்டங்களும் நீங்க வரும், உலகத்தில் சாந்தி சமாதானம் நிலவ வேண்டும், இதற்கு அம்பிகை அருள் தர வேண்டும். அதற்காக இந்த மகோத்சவத்தை பார்க்கிறது கொள்ளுங்கள். இந்த மகோத்சவத்தை குறைவின்றி அம்பிகையுடைய திருவருவினாலே உலகெங்கும் வாழ்கின்ற அன்பு சகோதரர்கள் அனைவரும் சந்தோஷமாக அம்பிகையுடைய பெருந்தருளினாலே நாங்கள் மட்டும் வாழ போமா, நாங்கள் எல்லாம் சண்டை பார்த்து போயிருக்கோம், சண்டை பார்க்கலாம். ஆனால் எல்லாம் நீங்கள் அம்பிகையுடைய அருள் கிடைக்கிறது. எல்லாம் ஜீவராசிகள் 34,000 கோடி கோடி வேதம் முடிந்த அனைவரும் மந்திரத்தை எல்லாரும் ஜோம் பண்ணணும். இந்த மந்திரத்துக்கு மேலே மந்திரமே கிடையாது. இந்த ஓம் நம சிவாய இந்த ஐம்பெருத்துடைய வழிதான் கடனாளி பெருமான். அவர் கடனாளியாக கொடுத்து பூஜை பண்ண பல குழந்தைகளை பதினாட்டம் மாணிக்கவாசல் அமலாம் திருவாசி என்ற பாணிகள் அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த கொடியேற்ற பெருவிழா, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், இந்த படைத்தல் என்று சொல்லுகின்ற கொடியேற்ற பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது இந்த திருவிழா முடிந்தது. அடியார்களுக்கு மேற்கு புறமாக அமைந்திருக்கிற மகேஸ்வரன் தர்மசுரவி மட ஆலயத்திலே அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த அருமையான காட்சியில் எல்லாரும் இணைந்து கொள்கிறார்கள். என்னுடைய தலங்களில் நிற்கின்ற யூடியூப் தல கலைஞர்கள் தம்பியர் ஈழத்திலே இருக்கிற வடபுலத்திலே இருக்கிற அனைத்து கோயில்களையும் வந்து உற்சவங்களை, கும்பாபிஷேகங்களை இவர்கள் ஒளிபரப்பு செய்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நீங்கள் உதவிக்கரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தேசத்திலே நடைபெறுகிற உற்சவங்களை எல்லாம் காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக இவர்கள் ஒளிபரப்பி மகிழ்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கு கூட கொடியேற்ற பெருவிழாவிலே எல்லோரும் வேண்டினார்கள், அம்பாளே கும்பநாயகியே எங்களுக்கு நல்ல வரம் தர வேண்டும், எங்களை இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்விக்க வேண்டும், ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தரமான தீர்வு மிக விரைவில் இந்த வடபுலத்திலே வர வேண்டும், நாங்கள் எல்லோரும் வல்லமை பெற்றவர்களாக நல்லவர்களாக எல்லாம் உள்ளவர்களாக இந்த தேசத்திலே வர வேண்டும், கும்பநாயகி அம்மா உன்னை பணிகிறோம் என்று எல்லோரும் வேண்டினோம். ஆற்றாது அழுத அருமந்த பிள்ளைக்கு அமுதம் அளித்தவள் கும்பநாயகி, நோற்றார் மனதில் நினைத்ததை எல்லாம் நொடியில் அளிப்பவள் கும்பநாயகி, மாற்றார் மனதில் மயக்கத்தை அறுத்து நல்ல மாற்றம் செய்பவள் கும்பநாயகி. ஆகவே இத்தகைய நாயகியாக, நான்முகியாக, நாராயணியாக, கைநளின பஞ்ச சாயகியாக, சாம்பவியாக, சாதினச்சு வாயகியாக இருப்பவளுடைய கொடியேற்ற திருவிழா படைத்தல் உற்சவம் நடைபெற்றது. உள்வீதி வந்து விளம்பரப்போது மண்
வந்து பார்த்தீங்க சொன்னால் பாதையெல்லாம் வந்து நல்லா புல்லு முளைச்சி ஆக்களுக்கு இந்த மண் கல்லெல்லாம் குத்தாமல் நல்லா இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், பச்சை பசேலன்னு சொல்லி கோயிலை சுற்றி இருக்குங்க. அது ஒரு அம்மனுடைய புதுமை தான். பார்த்தீங்க சொன்னால் தெற்கு திசை நோக்கி வந்துருக்கு சுவாமி.
எல்லோரும் வர வேண்டும். இந்த மேற்குலக நாடுகளிலே இருப்பவர்கள் விசேஷமான உற்சவங்களில் வந்து கலந்து ஒரு தடவை கும்பநாயகி அம்பாளுடைய கோயிலுக்கு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கலையாத கல்வி, குறையாத வயது, கவடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, களபுணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு புகழாத மனைவி, கிடைக்காதவர்களுக்கு கணவன், தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை என்று சொல்லுகின்ற 16 வகையான பெயர்களையும் பெற்று நல்ல வண்ணம் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தலங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய கலைஞர்கள் இன்று காலையிலே மணற்காடு முத்துமாரியம்பாள் கோவிலுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வகையிலே கும்பநாயகியினுடைய கடைசி மகன் மதுரகவி ஆகிய யான் இந்த தலங்களிலே இணைந்து கொள்கிறோம். இனிவரும் உற்சவ காலங்களிலே இணைந்து இந்த நேரலைகளிலே இந்த செய்திகளை தருவோம் என்று சொல்லி எல்லாம் வெல்ல கும்பநாயகியினுடைய திருவருள் உங்களுக்கு சேரட்டும் என்று வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேயர்களே.